பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜிற்கு சொந்தமான வீடுகளில் சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், சிபிசிஐடி காவல்துறையினர் யுவராஜின் வீட்டில் திடீரென சோதனை நடத்துவதற்கு என்ன காரணம்? பூங்குழலி, அதாவது பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கு முதலில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு பலரை கைது செய்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை சம்பவத்திற்கு பிறகு இந்த இரண்டு வழக்குகள், அதாவது கோகுல்ராஜ் கொலை சம்பவம் மற்றும் விஷ்ணுபிரியா தற்கொலை சம்பவம், இந்த இரண்டு சம்பவங்களும் சிபிசிஐடி காவல்துறையினருக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்கள்ல தற்போது கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தலைமறைவாக இருக்கும் யுவராஜது வீடு மற்றும் சங்ககிரி டவுனில் உள்ள அவரது சகோதரர் வீடு மற்றும் ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள யுவராஜ் ஆகியோரது வீட்டுல இன்று காலை முதற்கொண்டு சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை நடத்தி வரதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பூங்குழலி, மோகன்ராஜ், இந்த சோதனையில் ஏதாவது ஆவணங்கள் இதுவரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குதா? சிபிசிஐடி விசாரணையை பொறுத்தவரைக்கும் இது ஏற்கனவே நடந்த விசாரணையில எந்த விதமான தகவல்களும் வெளியிடப்படல. இந்த விசாரணையும் இந்த சோதனையும் அது போலவே ரகசியமாகவே நடத்தப்பட்டு வருகிறது. சிபிசிஐடி தரப்பில் இதுவரைக்கும் வெளிப்படையாக எந்தவித தகவல்களையும் வெளியிடாத நிலையில தான் இந்த சோதனை தற்பொழுது நடந்து வருது. ஏற்கனவே தலைமறைவாக இருக்கும் யுவராஜை பிடிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நடத்தப்படும் இந்த சோதனையானது ஏதாவது ஆதாரங்கள் அல்லது தடயங்கள் அவரது இல்லத்தில் கிடைக்குமா என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பூங்குழலி, திடீரென நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த சோதனை குறித்து யுவராஜினுடைய மனைவி சுவிதா என்ன சொல்றாங்க? மோகன்ராஜ், அதாவது யுவராஜ் மனைவி ஏற்கனவே தனது கணவர் விரைவில் சரணடைய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த சோதனை குறித்து அவர் எந்த விதமான கருத்தும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. பூங்குழலி, இருந்த போதிலும் கூட சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு தங்களுக்கு எந்த விதமான விசாரணையில் எந்த விதமான நெருக்கடியும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் யுவராஜோட மனைவி சுவிதா பதிவு பண்ணிருக்காங்க. பூங்குழலி, இந்த சோதனையானது விசாரணையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று காவல்துறை தரப்புல ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? கண்டிப்பாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலா தலைமறைவாக இருக்கின்ற யுவராஜ் தன்னோட வாட்ஸ்அப் மூலமாக பல ஆடியோக்களை வெளியிட்டு வராங்க. அதே போல விசாரணை நேர்மையான முறையில் நடக்கும் பட்சத்தில் தான் சரணடைய வாய்ப்பு தானே சரணடைவதாகவும் ஒரு உறுதியளிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்களை அனுப்புவது யார், அது குறித்த ஆதாரங்கள் ஏதேனும் கிடைக்கிறதா என்பது குறித்த பல்வேறு தடயங்கள் இதன் மூலம் சேகரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி.